இன்னும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஏன்னா எனக்கே அது நடந்திருக்கு. ஐ வாஸ் இன் ஒரு பொண்ணோட நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன். ஒரு 1 year நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன். I was in love with her actually. It was I was 15 or 16 at that time. So I write it completely by myself and that's a process. Sometimes 5 நாள்ல வினை தாண்டி வருவாயா, 60 நாள்ல வாரணமாயிரும், 1 yearல துருவ நட்சத்திரம். ஸோ இதான் ரைட்டிங் டைம். இது போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு அஜித் சாரோட பண்ணும்போதும் he kept telling me ஒரு 2-3 இடத்துல சில மாஸ் விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம், so called mass. What I wanted to pitch to Rajni sir itself is a very emotional story of a doctor actually. அதில் ஆக்ஷன் அந்த மாதிரி ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. இப்போ லோகேஷ் கனகராஜ் is doing a film with Kamal sir in his 3rd or 4th film, or with Vijay in his 3rd or 4th film. வேட்டையாடு விளையாடு பண்ணும்போது it was my 3rd film. So Kaka Kaka was the calling card. And do you have something similar for Vijay as well? One film was a very international kind of a film. இப்போ நான் ரெடியாக இல்லை இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னார். இட் வாஸ் ஆக்சுவலி an extension of same character. ஏன்னா அஜித் சார் நான் அதான் பேசணும், இந்த மாதிரி ஒரு படம் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணலாமா. ஸோ நான் சொன்னேன் ஏற்கனவே காக்கா காவிலேருந்து என்ன வேட்டையாடு விளையாடு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாக அந்த கேரக்டர் இட் கோஸ் அவுட். அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்றதே எனக்கு இந்த காற்று வாக்கில் வந்து ஐ பிலீவ் இன் தட். அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த வைப் கிடச்சோம். அங்கே இருக்கும்போதே போய் மணி சார் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட எவ்ரிடே போய் நின்று கமல் சார் ஆஃபீஸ், மணி சார் ஆஃபீஸ், கமல் சார் ஆஃபீஸ், மணி சார் ஆஃபீஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 1 year went for me like that. And then I decided okay இது நடக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் சார் போய் மீட் பண்ணப்போ he gave me an opportunity to work. சிறு கதை ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. வெல்கம் டு திரைக்கதைகள். 20 year ஜேர்னி டிஸ்கஸ் பண்ண போகிறோங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி திங் ஃபார் மீ. ஸோ வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் லெட் மீ பிகின் வித் தட். 20 yearsங்கிறது ஒரு பெரிய பெரிய நம்பர். அண்ட் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இந்த 20 yearsல வந்து பிக்கெஸ்ட் லெசன் இது வந்து நான் என்னோட தம்பு ரூலாக வச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவாக சொல்லுவீங்க? இந்த மாதிரி இன்டர்வியூஸில் பாடக்கூடாது. ஐயோ நான் வயதில் வச்சுருந்தேன். எனக்கும் ஒவ்வொரு படமும் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் நான் இதை ரீசெண்டாக கூட சொல்லியிருக்கேன். அது வந்து சூழ்நிலைனால இருக்கலாம், நான் எந்த ஒரு மைண்ட் செட்டில் அந்த படம் பண்ண போகிறதா கூட இருக்கலாம். பட் ஐ லுக் இட் அஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஆல்வேஸ். எவ்ரி டே இஸ் அ லேர்னிங் இன் தட் சென்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த லேர்னிங்னு வரும்போது தேர் இஸ் நத்திங் தட் யூ ஷுடன்ட் டூ அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை ஆக்சுவலாக. ஆனஸ்ட்லி எவ்ரி டே இஸ் அ லேர்னிங். லைக் வென் யூ மீட் அ டெக்னீஷியன், இப்போ பிசி சாரோட நான் அந்த ஒரு ஃபில்ம் ஒர்க் பண்ணேன். இட் வாஸ் சச் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். வி டிஸ்கவர் த ஃபில்ம் டுகெதர். ஒரு பிளான் இருந்துச்சு, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு, ஷார்ட்ஸ் பேசிட்டோம், லொக்கேஷன்லாம் அவரை பார்த்துட்டோம். ஆனாலும் அந்த இடத்துக்கு போய் அதை செட் பண்ணும்போது வி டிஸ்கவர்ட் த ஃப்ரேம்ஸ் டுகெதர். வி டிஸ்கவர்ட் அதுக்குள்ளே என்ன பண்ணலாம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராசஸாக இருந்தது. ஸோ தட் வாஸ் ரீசெண்ட்லி. ஸோ எவ்ரிடே இஸ் லேர்னிங் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. அண்ட் ஜிவிஎம் அப்படின்னு பேசினாலே நீங்கள் என்ன தான் வந்து ஆக்ஷன்லாம் பண்ணியிருந்தாலும் லவ்வை வந்து உங்கள் கிட்டேருந்து பிரிக்கவே முடியல அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஈவன் இன் தோஸ் ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் கூட ஒரு அழகான ஒரு லவ் இருந்திருக்கு. நீங்கள் லவ்வை பார்க்குற விதம், எழுதுகிற விதம் மாறி இருக்கா இந்த வருஷங்களில்? மாறணும், மாறியிருக்கான்னு எனக்கு தெரியல. மாறும்னு ஒரு ஹோப்பில் தான் எழுதுவேன் ஒவ்வொரு வாட்டியும். பட் அந்த எழுத்துடைய போக்கில் ஐ கோ. நான் ஒரு பிளானோட இது வரைக்கும் இறங்கினதே இல்லை. என்ன எழுத போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படி எழுதுவேன். ஐ வில் see where it takes me. அந்த ஒரு ஃப்ளோ தான் எப்போதுமே. அதில் ஏதாவது புது எலிமெண்ட் ஒன்று வரும், இல்லை இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு சம்வேர் சப்கான்ஷியஸில் ஒரு தாட் இருக்கும். பட் அதையும் மீறி எனக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள், அந்த கண்டிஷனான சில விஷயங்கள் வந்துடுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. விச் இஸ் வை நான் நிறைய கொலாபரேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐ நோ ஐ கேன் விஷுவலைஸ், நல்ல இமேஜரி என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியுது. ஸோ இஃப் யூ கிவ் மீ அ ஸ்கிரிப்ட், அதுக்குள்ளே நான் இறங்கி இஃப் ஐ see myself in that, அண்ட் அதுக்குள்ளே நான் என்ன பார்க்கலன்னா கூட இஃப் ஐம் ஏபிள் டு கெட் இட் ரைட், தென் ஐட் லவ் டு டைரக்ட் இட். பிகாஸ் அந்த விஷுவல் இமேஜரி என்னால் நல்லா கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி மாறணும் அப்படின்னு தான் நான் உண்மையிலே நான் அந்த தாட்டில் தான் இருக்கேன். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் சேஞ்ச் மச்.
ஓகே, நான் அதை செப்பரேட் கொஸ்டின் வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஹோல்ட் தட் தாட். பட் பிஃபோர் வி கோ தேர், இன்னும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஏன்னா எழுதும்போது லைட்டாக கொஞ்சம், இப்போ டேக் குட்டி ஸ்டோரி ஃபார் எக்ஸாம்பிள், அதில் ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அண்ட் உங்களோட மற்ற படங்கள்லையுமே சரி, அது இருந்தாலும் கூட வந்து இப்போ வாரணமாயிரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரியாவோட ஒரு காதல் கதை இருந்தது, வேர் தேர் வர் அதர் டூ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் டைப். ஸோ கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னும் நம்பிக்கை இருக்கானா? அதுவும் இருக்குது கண்டிப்பாக. அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் த வே சம்படி லுக்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் த லுக்ஸ் அட் ஆல். அந்த மூமெண்ட் தான், அந்த மூமெண்ட் தட் யூர் இன். இப்போது ஒரு இந்த இடத்துக்குள்ளே நான் வந்தேன், இது பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இருக்குது, ஐ வாண்ட் பி ஹியர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதுவுமே இல்லை, bereft of furniture, nothing was here. You get one feel, அதுதான் அது. So it's that moment, it's how you feel when you enter a particular space, somebody walks by you, or a conversation with somebody for over 3 to 4 minutes can transform into love at first sight அப்படின்னு தான் எனக்கு தோணுது. So I put everything under that umbrella. I believe in that. It's about two people who can connect, and between two men, two women, man, woman, it doesn't have to be love. And I have நிறைய எனக்குள்ள நிறைய லைன்ஸ் என்கிட்ட இருக்குது, அண்ட் ஜோன்ஸும் இருக்குது. என்ன மாதிரி ஒரு டெஃபினேஷன் ஆஃப் லவ்வாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் டூ பீப்புள் ஹூ கனெக்ட், there could be nothing physical between them, but they can connect forever அப்படின்ற தாட்குள்ளேயும் நான் நிறைய போயிருக்கேன். ஸோ ஐ பிலீவ் இன் தட். ஆன் தட் நோட், குட்டி ஸ்டோரியில் வந்து வாட் யூ டேக்கன், எனக்கு அந்த ப்ரிமைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலி. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் அந்த வாட் இஃப்ங்கிற அந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக யாருக்கூடையாவது இருந்திருக்கும். ஆனால் அது திரைக்கு வரும்போது சம்டைம்ஸ் ரொம்ப மெஸ்ஸியாகவோ, சம்டைம்ஸ் வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அகெயின், most of your films have an autobiography element, and நீங்கள் சொல்லியிருக்கீங்க that this was also based on something that happened in your life. But இதை எழுதும் போதும் கொண்டு வரும்போதும் what was the kind of process that went behind? என்ன மாதிரியான விஷயங்கள் வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக இந்த படம் பண்ணிவிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இது காமிச்சேன். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். சரி, ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் வந்து நல்லாயிருக்கு, பட் ஐ திங்க் why don't you start telling a story and not your story all the time அப்படின்னு என்கிட்ட கேட்டான். Tell a story and not your story. It was interesting, but I want to tell the story also. இது என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயமா இருந்திருக்கலாம், பட் சம்வேர் சரி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் என்ன பண்ண முடியும், இது பண்ணலாமா, சரி அப்படின்னு யோசிச்சு எழுதலை. இட் இஸ் ஆல்வேஸ் இன் மீ. இந்த கதையை ஏதாவது ஒரு டைமில் நான் சொல்லணும். ஃபார் மீ இட் இஸ் ஆல்சோ லிவிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அகேன், கோயிங் த்ரூ தட் எக்ஸ்பீரியன்ஸ் அகேன், ட்ரைங் டு அனலைஸ் அந்த டைமில் இப்படி நடந்ததில்லை அப்படின்னு. இட்ஸ் லைக் ரிஃப்ரெஷிங் மை மைண்ட், which I really believe in. And அப்பா இறந்தப்போ வாரணமாயிரம் பண்ணப்போ, it was me holding on to a lot of memories of his and converting that to film and imagery and all that. It was catharsis மாதிரி ஒன்று என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அந்த ஜோனுக்குள்ளே வர விஷயங்கள் தான். I wanted to hold on to something that I thought was very beautiful, and it was just a sort of a representation of what happened in life. Some people get it, some people will think ஏன் இந்த கதை சொல்லணும் அப்படின்ட்டு. பட் எனக்கு இந்த கதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நான் எழுதினேன், நான் அந்த இது சொல்லணுமே அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்தேன். அண்ட் அதில் சம்மந்தப்பட்ட அவங்கள்ட்ட இதை அமுச்சு இதை நான் பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்க கிளியரன்ஸ் வாங்கிட்டு நான் இதை பண்ணேன். இட் வாஸ் லைக் ரீலிவிங் தோஸ் மூமெண்ட்ஸ், நல்லா இருந்தது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரே ஒரு பிரச்சனை வந்து நான் நடிக்கிறது தான் அதில் பிரச்சனை ஆக்சுவலாக, இஃப் யூ லுக் அட் டெக்னிக்கலி. ஏன்னா லாக்டவுன் டைமில் வேறு சில ஆக்டர்ஸ் கூப்பிடலாமா அப்படின்லாம் யோசிச்சு வரமாட்டாங்க. சரி, அவங்க நோன் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட் மினிட்ல எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் இது வரைக்கும் நடிச்சது எல்லாமே. பட் இஃப் ஐ நோன் விஜய் சேதுபதி இஸ் கீன், ஐ வுட் ஹவ் ஆஸ்க்ட் ஹிம் பிகாஸ் ஹி டிட் நலன்ஸ் ஃபில்ம் எனிவேர்ல. ஸோ இவங்கெல்லாம் சில படங்கள் பண்ணும்போது தான் எனக்கு தோணுது அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதை தவிர ஐ எம் ஹாப்பி வித் த வே இட் கேம் அவுட். ஸோ அண்ட் ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்டு கேட்ட கேள்வியோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நான் ஏன் கேள்வியை பார்க்குறேன். லைக் நீங்கள் ஒரு கிரியேட்டராக when you want to tell a story or ஒரு கேரக்டரோட மைண்டுக்குள்ளே போகிறீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கிறப்போ சம்டைம்ஸ் ஆட்டோபயோகிராஃபி இல்லாமல், அதாவது நமக்கு சம்மந்தமே இல்லாமல், நமக்கு வந்து கொஞ்சம் கூட உடன்பாடுன்னு கூட இல்லை, நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது எப்போவுமே தோணியிருக்கா, லைக் நம்ம அந்த மாதிரி ஒன்று பண்ணுவோமே, ஆர் வாஸ் தட் குயின் ஃபார் யூ? குயின், பாவக்கதைகள் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். பாவக்கதைகள் ரொம்ப ஹெஸ்டண்டாக தான் நான் உள்ளே இறங்கினேன். ஏன்னா இதுதான் ஜோன், இதுக்குள்ளே தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி 4 பேரும் பேசினோம். எனக்கு அதில் உடன்பாடே இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு நான் நிறைய வெற்றிகிட்ட சொன்னேன். இல்லை என்னுடைய கதையிலேருந்து எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெற்றி and I discussed a lot. He gave me a story also. Then Sudha also pitched something to me. ஸோ ரொம்ப ரிலக்டண்ட்டாக தான், அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் கோராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மைல்டான பாசிட்டிவான ஒரு வெர்ஷன் அப்படி தான் எனக்கு தோணுது. அதுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பண்ணேன். அங்கேயும் லாஸ்ட் மினிட்ல நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இட் வாஸ் டஃப் அண்ட் டு மேக் சிம்ரன் கோ த்ரூ தட் ப்ராசஸ், லிட்டில் கேர்ள்ஸ் கோ த்ரூ தட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்த ஒரு ஜோன் தான். பட் நீங்கள் சொன்ன இது கரெக்ட். அதுக்குள்ளே
ரொம்ப ஐ ஐ ஐ லவ் கெட்டிங் இன் டு இட். இது நமக்கு ஒரு புது ஜோன், ஸோ லெட்ஸ் கெட் இட் டு இட், டூ இட் வெல்ன்ற ஒரு ஜோனில் தான் நான் இறங்கினேன். ஸோ that's why I'm saying I'm open to collaborations. If somebody gives me something that is not in my space at all, I'd love to get into it. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குள்ளே இறங்கி பண்ணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்குது. கௌதம்ங்கிற ஒரு டேக் உருவாயிருச்சு. லைக் கௌதம் படம்னா எப்படி இருக்கணும், கௌதம் படம்னா வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு லேபிள் வந்து டெஃபினட்டாக வந்திருக்கு. ஐ திங்க் நம்ம கூட இது ஒரு வாட்டி வேற ஒரு கான்வர்சேஷனில் பேசும்போது நீங்கள் பாவக்கதைகள் மாதிரி ஒரு பண்ணுறப்போ அந்த டேகும் கூடவே சேர்ந்துக்கிட்டு வருது. அதுவே ஒரு கொஸ்டினாக ஒரு இப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்காக மாறுறதுக்கான மாறி இருக்குது ஆக்சுவலி இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஐ திங்க் இட்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ ஐ ஹாவ் டு லுக் அட் இட் போத் வேஸ். இப்போ நீங்கள் டேகுன்னு சொன்னீங்க, சில பேர் அது பிராண்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் அது வந்து ஒரு we expect this from you அப்படின்னு சொல்லுவாங்க. நடுநிசி நாயகில் எனக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன் நீங்கள் இந்த படம் பண்ணீங்கன்னு தான் லார்ஜ்லி எனக்கு கேட்ட விஷயமா இருந்துச்சு. பட் ஐ said I wanted to do this story. எனக்கு அந்த ஜோனும் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். பட் இட் didn't work. ஸோ இந்த படம் இப்படி தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவங்களுக்கு நம்ம வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணால் ஏன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட பாவக்கதைகள் பார்த்துட்டும் கேட்டாங்க. ஆனால் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீப்புள் செட் இது பண்ணது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு, வேறு ஒரு பரிமாணம் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் கிரிட்டிக்ஸ் இந்த ரிவ்யூஸ் இதை படிச்சுட்டு நான் எஃபெக்ட் ஆகிறது இல்லை. டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஐ டோன்ட். பட் ஆப்வியஸ்லி த ஃபிலிம் கோஸ் அவுட் டு அன் ஆடியன்ஸ். இல்லை வெதர் தேர் வாட்சிங் த தியேட்டர்ஸ் இல்லை வீட்டில் உட்காந்து பார்த்தாலும் இட் கோஸ் அவுட். அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்றதே எனக்கு இந்த காற்று வாக்கில் வந்துடும். ஐ பிலீவ் இன் தட். அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த வைப் கிடச்சிரும். இட்ஸ் அன்பிலீவபிள் ஆக்சுவலி. ஐ கெட் தட் வைப். ஐ டோன்ட் ஹேவ் அ டிஸ்கஷன் டீம் ஆல்சோ ஆக்சுவலி. நிறைய பேர் ஆக்சுவலாக நான் தப்பாகவும் சொல்ல, பட் நிறைய பேர் நீ ஒரு சீன் சொல்லிட்டு அப்படி சொல்லி சீன் சொல்லி அப்படி தான் எழுதுவாங்க ஆக்சுவலாக. Unless they give it to a writer or unless they write it themselves. I write it completely by myself and that's a process. Sometimes 5 நாளில் வினை தாண்டி வருவாயா, 60 நாளில் வாரணம் ஆயிரும், 1 இயரில் துருவநட்சத்திரம். ஸோ இதுதான் ரைட்டிங் டைம். இது போயிட்டே இருக்கும். 2 டேஸில் கமலன் காதம்பரி. ஸோ அந்த ஃப்ளோ எப்படி எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஸோ ஐ ஜஸ்ட் கெட் இன் டு இட் அண்ட் தென் ஐல் சி ஹவு தி ஆடியன்ஸ் டேக்ஸ் இட். ஆனால் அந்த வைப் கிடச்சிரும். அதான். ஓகே. அண்ட் ஜிவிஎம் த டைரக்டர் பற்றி எவ்வளோ பேசுகிறோமோ அட் த சேம் டைம் ஜிவிஎம் த ப்ரொடியூசர் இல்லை அவங்களோட மற்ற பரிமாணங்களும் வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட். பிகாஸ் அந்த பீரியடில் வந்து பிக்ட் அப் அ லாட் ஆஃப் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ், தங்க மீன்கள் ஃபார் எக்ஸாம்பிள். அண்ட் வந்து யூடியூப்குள்ளேயும் நீங்கள் வந்து பிஃபோர் இட் பிகேம் கூல், பிஃபோர் இட் பிகேம் த திங், நீங்கள் வந்து நுழைஞ்சிங்க, டிஜிட்டல் ஸ்பேசஸ்லையும் நுழைஞ்சிங்க. ஸோ ஒரு how does this happen? ஏன்னா வந்து it's always like you're the first person to be there. Thank you. It's just ஒரு ஹஞ்ச் தான் அந்த டைம்லேயும், ஒரு இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே. அதுக்கு ஒரு பெரிய பாதை அமைச்சு கொடுத்தது வந்து ரஹ்மான் சாரோட மியூசிக், தள்ளி போகாதே தட் ஃபில்முடைய மியூசிக்கில். அது வந்து ஒரு லேபிள்கிட்ட கொடுக்காம இது நானே ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ இட்ஸ் யோர் மியூசிக், யோர் த ப்ரொடியூசர், யூ ரிலீஸ் இட் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி ஹீ சா தட் ஒன்றாக நாங்கள் இந்த இண்டிபெண்டன்ட் வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்றது. ஸோ when I explained to him saying it's not a music label but it's my own setupனு சொன்னப்போ கண்டிப்பாக அதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி and we got a lot of views on the songs and all that. And அந்த டைம்லேயே நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் we were commissioning to sort of set up. Then obviously there were issues with that. பட் இது எல்லாமே செட்டப் பண்ணது இந்த ஃப்யூச்சரை நோக்கி தான். இன்ஃபேக்ட் ஐஎம் பெங்களூரில் ஒரு செஷன் நடந்தது வேர் ஐ வாஸ் அ கெஸ்ட் ஸ்பீக்கர். அதில் அவங்க கேட்ட ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது தான் ஆக்சுவலாக. அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு முன்னாடியே ஒன்றாக அப்படின்னு சொன்னால் ஐ வாஸ் வெரி அஸ்டவுண்டட் பை தட் கம்பேரிசன் அண்ட் வெரி ஹம்ப்ளி ஐ செட் அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை நான் பார்க்கல. பட் எஸ் வி மூவ்ட் மச் ஏர்லியர் டு சார்ட் ஆஃப் புட் மெட்டீரியல் அவுட் அப்படின்றது. இப்போ என்ன பண்ணுறோம்னா we are looking at lot of content that's already been made and we sort of put it out. ஏன்னா அவங்கள்ட்ட நாங்கள் பணம் வாங்குறது இல்லை, எதுவுமே இல்லை. We just put it out for them. And I tweet a lot whenever something comes my way about trailers and short films and all that stuff. And there's a team separately that works towards that. I'm looking at it as the future. A lot of my own content will come out for sure. அண்ட் உங்களோட ஆக்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி லைக் வாட் கோஸ் ஆன் யுவர் மைண்ட் பிஃபோர் யூ பிக் அ ப்ராஜெக்ட்? ஏன்னா ஒரு டைரக்டர் ஆக்டராருங்கிறப்போ அதில் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் அட்லீஸ்ட் அஸ் அ வியூவர். ஏன்னா வந்து நீங்களே நடிக்கும்பொழுது உங்கள் படங்களில் நீங்கள் இன்னும் அதிகமாக தெரியுறீங்க அட்லீஸ்ட் ஃபார் மீ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சு பண்ணுவீங்களா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அண்ட் அது கூட வந்து இட்ஸ் பின் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சி அபவுட் இட். ஏன் இவர் இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஸோ thoughts? See, it's not for money. I get
ஆஃப் லேட் ஐம் கெட்டிங் அட்லீஸ்ட் 5 calls a day. இந்த படம் பண்ணுங்க இவ்வளோ நாள் அப்படின்ட்டு. ஐ கான்ட் டூ ஆல் தட். அண்ட் அதில் ஒரு சார்ட் ஆஃப் அ க்ரெம் டெல்லா க்ரெம் அப்படின்னு ஒன்று வரும் தெரியுமா. ஐ மேனேஜ் டு மீட் தெம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை லைஃப்பில் சில பேரை மீட் பண்ணுற மாதிரி தான் இதுவும். நிறைய விஷயங்கள்லாம் தாண்டி நம்மள்ட்ட வந்துட்டாங்கன்னா, அண்ட் ஐம் நாட் கீப்பிங் them away, பட் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டாங்கன்னா, and if I'm able to listen to it, then I look at it. That's how Desing and Anwar Rashid sir's film happened, Kannum Kannum and Trans. And I wanted to be in that space. ஒரு ஃபஹத் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு பார்க்கணும், இந்த டீம் எப்படி டைரக்ட் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஸ்பேஸில் இட் வாஸ் a huge learning for me also. It was a door opening. I don't want to miss that. And honestly, it was not for money. It was not really big money or anything like that. இந்த டைம் நான் கொடுக்கணுன்னா எனக்கு ஃபஸ்ட் நான் ஃப்ரீயாக இருக்கணும், அண்ட் இந்த ஸ்பேஸில் நான் இருக்கணும்னு நினச்சி தான் நான் பண்ணேன். லைக்வைஸ் தட்ஸ் ஹவ் ஐம் லுக்கிங் அட் எவ்ரி ப்ராஜெக்ட். ஓகே. அண்ட் உங்களோட ஒரு இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண ஒரு விஷயத்தை வச்சு ஒரு வெஸ்டர்ன் கேட்கலான் இருக்கேன். நீங்கள் வந்து நம்ம பண்ணுற படம் ஏன் படமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. அண்ட் எஸ்பெஷலி when it comes to working with stars like big names, ஒரு அஜித்தோ இல்லை ஒரு விஜயோ இல்லை ரஜினியோ அந்த மாதிரி வரும்போது there's an expectation of 50-50 இல்லையா. வந்து 50 வந்து என்னோட சைடில் இருக்கணும், 50 வந்து அவங்க சைடில் இருக்கணும், அந்த மாதிரி. அண்ட் திங்கிங் அபவுட் இட், இப்போது ஐ மீன் அஜித் டிட் ஒர்க் வித் யூ இன் என்னையா இருந்தால், பட் அந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் நேம் லைக் ஜிவிஎம் வாஸ் அ பிராண்ட் பை ஹிம்செல்ஃப். பட் இப்போ வந்து the கல்ச்சர் ஆஃப் ஒர்க்கிங் வித் யங்கர் கொஞ்சம் வேறு ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக விரிவடைஞ்சிருக்கு. அந்த ட்ரெண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இது ஏன் பர்டிகுலர்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, ஒரு என்டையர் ஒரு 5-6 பேர் நான் சொல்ல முடியும். நீங்களாக இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், இல்லை செல்வராகவனாக இருக்கட்டும், இல்லை வெற்றிமாறனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸோ மச், அதாவது சினிமாவே நம்ம மாற்றி பார்க்குற அளவுக்கு நீங்களாம் உங்களோட ஒர்க் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ரஜினி கூட ஒர்க் பண்ணும்போது இல்லை ஒரு விஜய் கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் ஹேப்னிங் நவ், த கான்வர்சேஷன்ஸ் ஆர் ஹேப்னிங் நவ் அப்படின்னு பார்க்குறப்போ த டைமிங் சீம்ஸ் லைக் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ தாட்ஸ்? I beg to differ a little bit. ஏன்னா I've always seen this as a assistant director ஒரு 95-96 ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போதே you see certain directors working with the big stars இல்லை, and then you appreciate that, you look at எத்தனாவது படத்தில் அவங்க இந்த ஸ்டாரோட ஒர்க் பண்ணாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு லாட் இருக்கும்போது somebody new will come and work with அந்த மாதிரி இருந்துச்சு. started off அந்த ஏவிஎம் உடைய படம் ராஜீவ் சார் பண்ணது வந்து ஒரு பெரிய படமாக இருந்துச்சு ஆக்சுவலாக, மின்சார கனவு அப்படின்ற விஷயம். எவ்ரிபடி பேமெண்ட்ஸ் வே பிக், த ஃபில்ம் வாஸ் ஆன் அ பிக் ஸ்கேல். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டருக்கு இந்த அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா அப்படின்ட்டு அந்த டைமில் எல்லாருமே பேசினாங்க. அதே மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்குது. இப்போ லோகேஷ் கனகராஜ் இஸ் டூயிங் அ ஃபில்ம் வித் கமல் சார் இன் இஸ் 3rd or 4th ஃபில்ம், or with Vijay in his 3rd or 4th film. வேட்டையாடு விளையாடு பண்ணும்போது it was my 3rd film. ஸோ காக்க காக்க வாஸ் த காலிங் கார்டு. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் என்னை வர சொல்லி என்கிட்ட பேசினாங்க, என்ன ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குன்னு பேசி தசாவதாரம் டைரக்ட் பண்ண சொல்லி, அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை he asked me to direct. He was confident. I was not confident, which is why I backed off. இல்லை சார் இவ்வளோ வாஸ்ட்டாக இருக்குது, ஒரே ஆக்டர் 10 கேரக்டர்னால் எனக்கு டபுள் ஆக்ஷன் ஷூட் பண்ணுறதே என் மைண்டில் எனக்கு எப்படின்னு தெரியாது ஒன்று. அது மட்டும் இல்லை, எனக்கு செட் ஆகாது. ஸோ தயவுசெய்து வேண்டாம். ஐ ஹேட் டு ரிக்வெஸ்ட் him. He was upset with me also. நீங்கள் ஒரு ஆட் ஃபில்ம் மேக்கர் தானே அப்படின்னு சொன்னார். இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். பட் எனக்கு தெரியும், கொடுத்த ஸ்கிரிப்ட் நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னா சார் என்கிட்ட சொன்னார். அண்ட் ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன். ஐ வாட்ச் ஆல் ஹிஸ் ஒர்க். ஸோ அதையும் தாண்டி ஐ வாஸ் டேக்கிங் ரிஸ்க் பை டெல்லிங் him இல்லை சார் இது வேண்டாம் அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஐ won't be doing justice to his script. அண்ட் somehow வேட்டையாடு ஹேப்பன். வேட்டையாடு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நான் ஈகோஸ்டிக்காக சொல்ல, என் படமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணல. பட் அந்த கதைக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ, அந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணுமோன்றது அவர் பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணார். இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் அதர் பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதே மாதிரி ஒரு அஜித் சாரோட பண்ணும்போதும் ஹீ கெப்ட் டெல்லிங் மீ, ஒரு 2-3 இடத்துல சில மாஸ் விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம், அது ஸோ கால் மாஸ் அப்படின்ற விஷயங்கள். ஏன் நீ பண்ணுற, நான் பண்ண வச்சிட்டேன்னு சொல்லிவிடுவாங்க, அதெல்லாம் கவலை இல்லை சார் பண்ணிடலாம். இல்லை நீ இந்த மாதிரி உன் படத்தில் எந்த மாதிரி டயலாக் வச்சதே இல்லை, எதுக்கு எனக்காக எதுக்கு வைக்கிற, I don't want people to say that because of me that you changed your way அப்படின்னு சொல்லி அவர் நிறைய ஸ்பாட்டில் இதை எடுத்துருங்கன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமேஜ் ஒன்று செட் ஆகி அதுக்குள்ளே ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை மாதிரி தான் அதுவும் இருந்துச்சு. which was actually a guiding forceன்ற மாதிரி தான் எனக்கும் தோணும். somewhere there was so I like to believe that whatever film I make will be true to that script and film with the hero in it. That's how I look to make. And at every point either an established filmmaker will work with a star or a ranked newcomer will work with a star. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் போகணும் தவிர அது வந்து எப்படி அவன் பண்ணான்றது ஒரு செகண்ட் கூட நான் யோசிச்சது இல்லை இது வரைக்கும். I would have been the first to text Lokesh Kanagaraj and say superb அப்படின்ற மாதிரி, and I did that.
அண்ட் நீங்கள் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கீங்க தட் யூ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் ரஜினிகாந்த் ஆர் விஜய் அப்படின்ட்டு. ஒருவேளை இப்போ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் நீங்கள் பிச் பண்ணுவீங்க? ஜஸ்ட் த டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட். What I wanted to pitch to Rajni sir itself is a very emotional story of a doctor actually. அதில் ஆக்ஷன் அந்த மாதிரி ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. அவருடைய ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர், வெரி இமோஷனல் ஜேர்னி அபவுட் அ மேன் அண்ட் ஹிஸ் சில்ட்ரன். வாஸ் தட் சப்போஸ் டு பி துருவ நட்சத்திரம் இல்லை திஸ்? இல்லை துருவ நட்சத்திரம் வாஸ் ஆல்சோ பிச் டு சார். ரைட். ஆக்ஷன்லாம் நிறைய இருந்தது. அது மட்டும் எப்படி பண்ணுவோம்லாம் பேசிட்டு ஒரு 60 days ஒர்க் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம் அவே. பட் somehow that film didn't happen. இன்ஃபேக்ட் மியூசிக் யார் நிறைய டிஸ்கஷன் நடந்தது தட் டே. பட் ஐ டோன்ட் நோ why the film didn't happen. But what I want to pitch to him right now is what I just told you. You know, ஒரு emotional spaceல பண்ணா I feel such a powerful actor he is, presence and everything. சொல்லணும்னு அவசியமே இல்லை. The audience will like it அப்படின்னு தான் எனக்கு. ஓகே. அண்ட் டு யூ ஹேவ் சம்திங் சிமிலர் ஃபார் விஜய் as well? ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து விஜய் சச்சினில் பார்த்த மாதிரி ஒரு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்த ரொமான்டிக் ரோல்ஸ்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ ஆமாம், நல்லாயிருக்கும். ஒரு மியூசிக்கலாக விஜய் வந்து ஒரு மியூசிக்கல் ஸ்பேஸில் லவ் ஸ்டோரி பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. வித் கீப்பிங் his ஏஜ் அண்ட் எவ்ரி திங் இன் மைண்ட். யூனோ, ஐ திங்க் இட் வில் பி நைஸ். ஐ திங்க் ஹீ வில் லைக் இட் ஆல்சோ. விஜய்க்கு வேண்டிய ஒரே விஷயம் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அது கொடுத்துட்டோம்னா ஐ திங்க் வீல் மேக் அ ஃபிலிம். ஐ ரிமெம்பர் தட் வாஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஏதோ இன்டர்வியூவில் தட் வாஸ் த ரீசன் த ப்ராஜெக்ட் didn't come through because of the style. ஒன் ஃபில்ம் வாஸ் அ வெரி இன்டர்நேஷ்னல் கைண்ட் ஆஃப் அ ஃபில்ம். இப்போ நான் ரெடியாக இல்லை இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னார். இது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு தான் சொன்னார். அண்ட் காக்கா when I narrated to him, I didn't have the climax. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். பை தென் சூர்யா ஹேப்பன். ஸோ ஓகே. அண்ட் 20 years ஆஃப் ஜிவிஎம் பேசும்போது 20 years ஆஃப் மின்னலே as well. நான் ரொம்ப டீப்பாக படத்துக்குள்ளே போக விரும்பல பிகாஸ் ஐம் ஷுர் உங்களுக்கே வந்து ஐயோ எத்தனை வாட்டியாக கேட்பீங்க அப்படின்ட்டு தோணும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் த்ரோ ஒன் தாட், லைக் ஜஸ்ட் ஒன் தாட். இன் ஒன் ஆஃப் யுவர் ஏர்லி இன்டர்வியூஸ் வேர் வந்து ஸ்டாக்கிங் பற்றி பேசும்போதோ இல்லை வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பற்றி பேசும்போதோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க தட் இந்த சீன்ஸ்லாம் நான் வச்சுருப்பேன் பட் ஐ வுட் ப்ராபப்ளி ஆடட் ஒன் மோர் சீன் விவேக்கோட வேர் வந்து இது தப்பு ஆனால் எங்கேயாவது அவன் என்னை பார்த்துருந்தானா ஓகே அந்த மாதிரி ஒரு சீன் ஆட் பண்ணியிருப்பேன்னு. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது மாதிரி நான் அந்த மாதிரி ஸ்டாக்கிங் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்கேன், இன்ஃபேக்ட் அடிக்கக்கூட லைக் சண்டை கூட போட்டிருக்கேன். ராஜேஷ் இஸ் நாட் தட் கேரக்டர். அவன் அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமோ இல்லை வயலண்ட்டாவோ போக மாட்டான் அப்படின்ட்டு சொன்னீங்க. ஃபேர் இனஃப், நான் அதை எதுவுமே சொல்ல விரும்பல. பட் ஒரு பொண்ணாக பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் இமோஷன் தட் யூ கெட் when you know someone's behind you, ஒருத்தர் நம்மளை பார்க்குறான்னு தெரிஞ்சோடனே ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. ஸோ இட் கம்ஸ் வித் a lot of processing and trauma itself. ஸோ அந்த லைன் அங்கே தேவையா, லைக் அது வேலிட்னு உங்களுக்கு தோணுதா? No, I think I have a lot of answers for this. What do you think? I want to ask you. You thought it was wrong, even in 2000, to do a film like that? I mean, very honestly, I'm asking. இல்லை 2000ல எஸ் நான் இப்போ வந்து யாராவது என்கிட்ட அந்த படத்தை வந்து எடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னதுனா டெஃபினெட்லி நாட், தட்ஸ் நாட் மை இது. ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் அந்த பர்டிகுலர் டைம் ஸ்பேஸ்லேருந்து உருவாகிறது தான். ஸோ நமக்கு இப்போ வந்து ஒரு சர்டன் லெவல் ஆஃப் கிளாரிட்டி இருக்குது, சர்டன் லெவல் ஆஃப் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போய் ரெட்ராஸ்பெக்டிவில் வந்து அந்த படத்தை வந்து தப்பு சொல்லணும் அப்படிங்கிறது என் பாயிண்ட் இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் யூ மேட் திஸ் பர்டிகுலர் காமெண்ட் சேயிங் நான் இப்போ பண்ணியிருந்தேன் நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால ஐ தாட் I think it's just the time that we are in. Cell phones கிடையாது. You want to reach out to somebody இன்னைக்கு ஈஸியாக. I can text you. I texted you that day saying என்ன இப்படி எழுதிருக்கீங்களே, கேன் வி டாக் அப்படின்னு கேட்டேன். அதர்வைஸ் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஐ லவ் டு ஃபைண்ட் அவுட் வேர் யூ ஆர் அண்ட் கம் அண்ட் மீட் யூ. அவ்வளோதான். அது இன் அ குட் ஸ்பேஸ் ஒன்லி ஐ ஆம் சேயிங். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ ஜோன் தட் யூர்ன்றது நான் நிறைய சொல்லிட்டேன். ராஜேஷ் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ கை. எங்கேயாவது அந்த பொண்ணுடைய விசினிட்டியில் அவள் பார்க்க மாட்டாளா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இல்லாட்டி ஹவ் எல்ஸ் கேன் ஹீ மீட் ஹர். அண்ட் இன் த 60s, in the 70s and the 80s, that's how it happened. You have to meet somebodyனா நீங்கள் போகணும், அவங்கள பேச ட்ரை பண்ணணும். பேச ட்ரை பண்ணி அவங்க இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கல என்கிட்ட வராதுன்னு சொன்னால் வீல் பேக் ஆஃப். எனக்கே அது நடந்திருக்கு. ஐ வாஸ் இன் ஒரு பொண்ணோட நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன். ஒரு 1 year நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன். ஐ வாஸ் இன் லவ் வித் ஹர் ஆக்சுவலி. ஐ வாஸ் 15 or 16 at that time. அண்ட் 1 year கழிச்சு அந்த பொண்ணு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் செட் திஸ் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ குடன்ட் ஹேண்டில் இட். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 days அவள் இருக்கிற இடத்துக்குலாம் போய் சும்மா நிற்கணும், அவள்கிட்ட பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஒரு 10-15 days கழிச்சு இன்னொரு வாட்டி மெசேஜ் வந்துச்சு. ப்ளீஸ் மெசேஜ்னா ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வந்துச்சு, நாட் டெக்ஸ்ட் மெசேஜ், சேயிங் தயவு செய்து வர வேண்டாம்னு சொல்லுங்கள், இது இஸ் நோ பாயிண்ட் எனிமோர் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு ரூட் ட்ரை பண்ணேன், அவங்க அப்பா போய் மீட் பண்ணி அவர்கிட்ட ஃப்ரெண்டாக இல்லைம்மா அப்படின்னு பார்த்தேன். எவ்ரி திங் வாஸ் இன் அ வெரி ஜெனுவன் ஆனஸ்ட் வே.
But then once I got to know again that saying don't come around, I backed off. I didn't, take a knife or go after her. But that's where the human mind sort of cuts off. You have to be in that space அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு அது நம்ம பண்ண முடியாது, பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அன்னைக்கு அந்த ஸ்பேஸில் இருந்தோம் எல்லாருமே. Situation was such. How else do you, and if you look at even how our parents met and all that, that's how it was. How else do you meet a woman? How else can a man meet a woman? How does a woman meet a man otherwise? ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் வச்சுருக்கேன். இட்ஸ் நாட் கோயிங் டு பி த யூஷுவல் வே அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டாலும் என்னென்னா டக்குன்னு உங்களுக்கு மனசில் தோன்றதை சொல்கிறதுல சொல்வீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் அப்படி பேசலையான்னு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பாக்ஸ் ஆஃபீஸ் ஆர் கிரிட்டிக்கல் அக்ளைம்? There are no right or wrong answers. Yeah. Completely. Box office. Right. Yeah. Okay. And social responsibility versus creative freedom. Creative freedom. Okay. One question you're tired of people asking. Why did Minnale have these talking scenes? Taken granted. And finest thing, the craziest thing you've done for cinema. And this can be anything. Like நீங்கள் ஒரு படம் எடுக்கணும் அந்த விஷயமா கூட இல்லை. அதான் ஐ நோ தட். ஐ திங்க் புட்டிங் மை செல்ஃப் அவுட்ல நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இட்ஸ் நாட் அ சினிமா ஃபேமிலி கிடையாது. லைக் தே ஜஸ்ட் வாட்ச் ஃபில்ம்ஸ் அட் ஹோம், தே கோ டு த தியேட்டர். அவங்கள்ட்ட சொல்லாமல் ஃபஸ்ட்டு போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஒரு 2-3 hours அங்கே இருந்து அங்கே இருக்கும்போதே போய் மணி சார் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட எவ்ரிடே போய் நின்று Kamal sir office, Mani sir office, Kamal sir office, Mani sir office. கிட்டத்தட்ட ஒரு 1 year went for me like that. And then I decided, okay, இது நடக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் சாரை போய் மீட் பண்ணப்போ he gave me an opportunity to work. So the way I put myself out, I really thought that that's the craziest thing I've done, because the earlier me would have just kept quiet about it and thought, okay, cricket ஆட போயிடலாம் இல்லை வந்து, and I didn't like what I was doing with the mechanical engineering side of my life. So அந்த oscillations நிறைய இருந்துச்சு, but somehow I kept in focus அப்படின்னு எனக்கு தோணுச்சு, and that is not me actually those days. 20 years, big journey, and as I mentioned before, நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் in a way that I think நீங்கள் இப்போ யாராவது வந்து இதுக்கு முன்னாடி ரொமான்ஸ் படமே பண்ணலையான்னு கேட்டால் அப்படி இல்லை, பட் there was something very unique that you brought with your films, and that's why வந்து அது ஒரு என்டையர் ஜென்ரேஷனே அவ்வளோ பாதிச்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னியை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, அண்ட் கன்சிடரிங் இட்ஸ் யூ, கண்டிப்பாக ஒரு பாட்டு இல்லாமல் இருக்காது. அண்ட் இஃப் அ சாங் தட் strikes you about your journey, and முடிஞ்சா 2 வரி எங்களுக்காக பாடினா நல்லா இருக்கும். Yeah, also I want to just, because you were talking, எனக்கு தோணிச்சு என்னன்னா இந்த லவ் டிரெக்டர் லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, other than maybe மின்னலே, there's nothing is exactly a love film. நீங்கள் பார்த்தீங்கன்னா even நீதானே and விண்ணை தாண்டி, beyond love there is a journey in that film actually. What somebody takes and makes of himself, அந்த emotion தான் அதுக்குள்ளே நான் பார்த்தேன். And there's always Varnamairam. Yeah, and Varnamairam is like ஒரு coming of age. Definitely. அதுக்குள்ள ஒரு father love. Yes, so it's like what we all go through in life. I know people pick saying love and love songs and all that, but I'd like to be, probably later I'd like to be known for more than just that அப்படின்ற ஒரு thought எனக்குள்ள இருக்கு. In fact, now that you're saying this, one of my favorite moments from Varnamairam is when அப்பா சூர்யா வந்து நீ இல்லாதப்போ நான் ஒரு ரூமை யூஸ் பண்ணிட்டேன் சாரின்னு சொல்கிறாரு. இட்ஸ் இப்போ வரைக்கும் நான் அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். தட்ஸ் த மூமெண்ட் யூ நெவர் see on screen. So I'm definitely sure there's a lot more than love, but considering that that's one of your, என்ன சொல்கிறது, டக்குன்னு நம்ம யோசிக்கிற மாதிரி வருது இல்லையா, ஸோ அதனால தான் கேட்டது. ஸோ song now. But I've sung this many times because it's a song that drives me to write. It's a song that tells me that this is what relationships are all about. அந்த படமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆன் அ negative sort of a character and a woman who's lured by this guy. So situation adukapra it's not something that you can take back, but the song still stands out. And recently, while we were sitting on the terrace during this whole pandemic thing, my son, whom I didn't think would know the song, I வந்து அந்த song வாசிச்சிட்டு இருந்தான், and he said அப்பா நீங்க பாடுங்கன்னு சொல்லி he was playing it on the keyboard. So that touched me a lot, because I didn't think he'd go back to a song from the 70s and pick and play அப்படின்ட்டு. So உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. Thank you so much for the time and lovely honest answers. நிறைய விஷயங்கள் வந்து I think
நிறைய ஸ்போர்ட்டாக நீங்கள் வந்து பதில் சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. அண்ட் இந்த கதை முடிஞ்சாலும் அடுத்த கதை கண்டிப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள். And I hope your journey continues and you meet very interesting people and you take them on also. I hope I don't. But yeah, thank you. Sure, Asha. Thank